ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்யூ எஸ்ஆர்பி உடைய நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு பதவிக்கான பொது தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன்னைக்கு அதாவது வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வெப்சைட்ல பார்த்தா தெரியும். இன்னும் அஃபிஷியலா வரல, இன்னும் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் தகவல் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுல என்னென்ன தகவல் அப்படின்னு சொல்றேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நாளையில இருந்து இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் நாள் வந்து பாத்தீங்கன்னா 22/8/2025. ஸோ அறிவிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஸோ இது கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதே மாதிரி கரெக்ட் பண்றதுக்கான விண்டோ பீரியட் வந்து 25/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு வந்து சொல்லிட்டாங்க பாருங்க. எழுத்து தேர்வு 9/11/2025 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3644. ஸோ இதுல பேக்லாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 21 வந்து ஹேஷ்டிக்கோட கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 21ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிட விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது மொத்த காவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது நான் ஒன்னொன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 2833 காவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 180 சிறை காவலர்களுக்காக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. 631 தீயணைப்பு வீரர்களுக்காகவும் வந்து இது வெளியிடப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான். ஸோ தனித்தனியா வந்து அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு எக்ஸாம். அது வந்து நீங்க செலக்ட் பண்றது பொறுத்து மாறுபடும். அது நோட்டிபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபுல் டீடைல். ஸோ இதுல சிறப்பு ஒதுக்கீடு பத்தி கொடுத்துருக்காங்க. முக்கியமானது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த டேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க 18 வயசு பூர்த்தி அடைந்தவரா இருக்க வேண்டும். சார் நான் இன்னைக்கு தான் வந்து, அதாவது 21/8/2025 இன்னைக்கு தான் வந்து நான் வந்து 18 ஆயிருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. 1/7 அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூலை 1ஆம் தேதியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்படி அடைந்திருந்தால் இந்த இதை அப்ளை பண்ணலாம். 26 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச வரம்பு வந்து அந்த ஒவ்வொரு கிரைட்டீரியா படி வந்து மாறுபடும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி படி மாறுபடும். ஸோ நோட்டிபிகேஷன் வரட்டும், நான் ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.